வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் பசங்களுக்கு 4 முட்டையை ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வந்த உடனே அடுப்பில் அவிய போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இட்லியை ஊற்றி வச்சிட்டோம்னா அது அவிஞ்சிட்ருக்கும். அந்த நேரம் நம்ம மித்த வேலைகளை பார்த்துடலான்னு சொல்லிட்டு இட்லியையும் அடுப்பில் வச்சிட்டேன் நான். இன்றைக்கி பசங்களுக்கு மட்டன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம மட்டன் அவிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே மட்டனையும் நான் அவிய போட்டுட்டேன். மட்டன் அவிய போடும்போது மட்டனை நல்லா கழுவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் கூட போட்டு ஒரு 2 விசில் வர்ற அளவுக்கு நம்ம அவிய போட்டால் போதும். அப்படியே ரிலாக்ஸாக 3 அடுப்புலையும் 3 முட்டையையும் போட்டாச்சு, இட்லியையும் வச்சாச்சு, பிரியாணிக்கு கறியையும் வேக வச்சாச்சு. அப்படியே ரிலாக்ஸ்டாக காஃபியை குடிச்சிட்டு மீதி வேலையை பண்ணலான்னு காஃபியை குடிச்சிட்டு இட்லி அவிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இட்லி எடுத்து வச்சாச்சு. அப்படியே சட்னி ரெடி பண்ணிட்டோன்னா பசங்க வந்தாங்கன்னா பசங்க குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கட்டி சட்னி கொஞ்சம், தண்ணி சட்னி கொஞ்சம், தேங்காய் சட்னி நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு. யூஸ்வலாக அடுத்த நாள் சமையலுக்கு தேவையானது அத்தை முந்தின நாள் நைட்டே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து ப்ரீ பிளான் பண்ணலை பிரியாணி வைக்கணும்னு சொல்லி. ஸோ சடனாக பிளான் பண்ணதுனால காலையில் எழுந்திரிச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கடகடன்னு பிரியாணி வச்சாச்சு. பிரியாணியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி அண்டு புதினா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கறியை போட்டுட்டு நம்ம கறி வேக வச்ச தண்ணியே நம்ம இதுக்கு அரிசிக்கு வந்து ஊற்றிக்கலாம். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் தான் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸையும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி உப்பு எல்லாம் போட்டு நான் யூஸ் பண்ணுறது சக்தி பிராண்டில் உள்ள பிரியாணி மசாலா. சூப்பராக இருக்குங்க பிரியாணி. ஒரு வகையாக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம பிரியாணியை கிண்டினோன்னா உதிரி உதிரியாக வரும். நம்ம சூடோடு அப்படியே கிண்டினோன்னா பிரியாணி வந்து குழஞ்சிருது. நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி என்ன பேக் பண்ணியிருக்கோன்னா மட்டன் பிரியாணி, எக்கை வந்து அவிச்சு அதை வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்மளோட வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.